Assalamualaikum. இன்னைக்கு நம்ம quick and delicious breakfast or dinner recipe பார்க்க போறோம். Prawns சேமியா. அதுக்கு முதல்ல நம்ம இப்போ ஆனியன்ஸ் சாப் பண்ண போறோம். ஸோ இந்த ஆனியன்ஸை நான் எப்படி சாப் பண்ணுறேன்றதை பாருங்க. இதை நான் ரொம்பவே ரஃப்பாக கட் பண்ணிட்டு இந்த சாப்பரில் போடுறேன். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ். ஸோ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் எனக்கு நைஸாக ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸ் கிடச்சிடும். ஸோ I'll show you. பாருங்க, இது ரொம்ப அழகாக சாப் ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் இப்போ டொமேட்டோஸையும் சாப் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சாப்பர் நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So see, it's done. முதல்ல ப்ரானு எங்கள் வீட்டில் எப்போவுமே ப்ரான் வாங்கி கழுவி கொஞ்சம் வச்சுப்போம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இல்லை 1 கிலோ அளவுக்கு வாங்கி வச்சுப்போம். அப்பப்போ நம்ம செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் அதை இது வந்து நம்மளோட டின்னரையோ பிரேக்ஃபாஸ்ட்டையோ கொஞ்சம் டேஸ்ட் வந்துட்டு நல்லா கொடுக்கும். அதனால நம்ம வந்து இந்த இறாலாம் வச்சுப்போம். நான் இப்போது இது வந்துட்டு பாம்பேயோ சேமியா. ஸோ இது வந்துட்டு நோ மைதா. இதெல்லாம் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இதை மல்டிபர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உப்புமாக்கு, ஹீருக்கு, புலாவுக்கும். ஸோ இந்த இதெல்லாம் தான் எனக்கு வந்துட்டு ஏரா பிரியாணி செய்ய போகிறேன். மீன்ஸ் சேமியா. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது இப்போ நான் ஒரு கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறேன். எப்பவுமே லோ மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சேமியா கருகாது. ஸோ இது ஒரு நல்லா லைட் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம இதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அடிப்பிடிக்காது கீழே. ஸோ இது பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது நான் இப்போ வந்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் தனியாக இதை எடுத்து வச்சுருவேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பட்டா, ஒரு ஏலக்காய், 2 லவங்கு, இதை நல்லா எண்ணெயில் வறுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆனியன்ஸையும் இதில் போட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு,
இந்த எண்ணெயிலேயே நம்ம ப்ரான்ஸையும் போட்டுருவோம். ப்ரான்ஸ் எண்ணெயில் போட்டால் தான் அதோட ஸ்மெல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக போகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன். அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஸோ இதை நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க எண்ணெயிலே தண்ணி ஊற்றாமல். அப்புறம் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகணும். இதில் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ் நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். சேமியா குக் ஆகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி இதில் ஊற்றணும். சேமியா போட்டதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் இதை குக் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை இறக்கிடலாம். ஸோ நம்மளோட ருசியான ப்ரான்ஸ் சேமியா ரெடி. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் டின்னருக்கும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.